கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றத்துடைய அரசு வழக்கறிஞராக இருக்கேன். தற்பொழுது எங்களுடைய நீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குறித்து தீர்ப்பை எங்களுடைய நீதிபதி திருமதி நந்தினி தேவி அவர்கள் வழங்கியிருக்காங்க. இந்த வழக்குடைய இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் பொள்ளாச்சி போலீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி சப்சிக்வெண்டா சிபிசிஐடி, அதுக்கப்புறம் சிபிஐ இந்த இன்வெஸ்டிகேஷன் அங்க டிரான்ஸ்பர் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு பிரசன்ட் கவர்மெண்ட் அப்போனண்டா இருக்கும்போது வேற ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்னு கேட்டனால இன்னைக்கு சிபிஐ இது பண்றாங்க. பட் அந்த சிபிஐ டீம்ல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸையுமே ஒரு டீம் செட் பண்ணி தான் அவங்க கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரம் டே ஒன்ல இருந்து பண்ணிருக்காங்க. ஸோ இத்தனை 2019 ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவங்க சிபிஐ தரப்புல எல்லா விதமான எவிடன்சஸையும் கரெக்டா கோர்ட்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கோர்ட் வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அவங்க அந்த கொடுத்த எவிடன்ஸ்ல எல்லாம் கோர்ட் திருப்தி அடைந்தனால இன்னைக்கு அந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. கண்டிப்பா இந்நேரம் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமு கீழயும் பிபி ஆர்கியூ பண்ணிருப்பார். எப்போ ஒரு கன்விக்ஷனுக்காக கேட்கறாங்களோ அவங்களுடைய மறுவாழ்வுக்காக ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்கோ அதுக்கு அந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழயும் ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. அதையும் கோர்ட் கன்சிடர் பண்ணும். கிடையாது, அது தப்பு. ஏன்னா அது 6 வருஷம் தவறான 2019 இந்த வழக்கு இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சார்ஜ் ஷீட் போடுறோம். ஒரு கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் அப்படின்னு அந்த ஃபைனல் ரிப்போர்ட்னு போடுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்ல ஏதாவது நம்ம ஒரு லேப்ஸ் விட்டோம்னா தான் நம்ம டிஃபென்ஸுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறோம். ஸோ இதுல சிபிஐ எடுத்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க என்னென்ன, அதாவது ஆரம்பத்துல இருந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி அவங்க அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை நல்லா ஸ்க்ரூட்டினி பண்ணி தான் கோர்ட்டுக்கு பிளேஸ் பண்றாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல எல்லாமே கரெக்டா இருந்து அந்த விட்னஸஸும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிபிஐ பிபி அவர் தான் கேஸ் நடத்தினார். அவரை விட்னஸ் பண்ணும்போது பேட்டி கொடுக்கும்போது கூட சொன்னாரு, ஒரு விட்னஸ் கூட ஹாஸ்டைல் ஆகலன்னு சொன்னார். ஸோ எல்லாருமே அந்த விஷயங்களை கரெக்டா சொல்லி, அதாவது இப்ப ஸ்டேட்மெண்ட் போலீஸ்ட கொடுக்கறதை காட்டிலும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது கிடையாது. ஏன்னா ஒரு கோர்ட்ல ஒரு எவிடன்ஸ் எடியூஸ் பண்றாங்க இல்லையா ஜட்ஜ் முன்னாடி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல அந்த விட்னஸஸ் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் ஸ்கீமுக்கு கீழே என்னென்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ ஒரு விக்டிமோட ஐடென்டி கூட வெளியே விடாம இந்த கேஸ் இதுவரைக்கும் பொறுமையா நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஏன்னா இப்ப நார்மலா நாங்க மகிழா கோர்ட் ப்ரொசீடிங்லேயே ஒரு விக்டிமுக்கு நாங்க ஒரு மாஸ்க் போட்டு கூட்டிட்டு வரோம், இந்த மாதிரிலாம் எத்தனையோ விஷயங்கள் பண்றோம். பட் இந்த இடத்துல விக்டிமோட ஐடென்டிட்டியை வெளிக்காட்டாம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு அவங்க விட்னஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு இட் வாஸ் a very ஒரு ஹார்ட் எஃபர்ட். அது எல்லாம் பண்ணி தி என்டையர் டீம் அவங்க ரொம்ப அழகா இது பண்ணிருக்காங்க. ப்ராசிக்யூஷன் கிளியரா அந்த கேஸ் நடத்திருக்காங்க. அந்த எவிடன்சஸ்ல சாட்டிஸ்ஃபை, டெக்னிக்கல் எவிடன்ஸும் சரி எல்லாமே சரி சாட்டிஸ்ஃபை ஆனனால தான் கோர்ட் இன்னைக்கு அந்த கன்விக்ஷன் கொடுத்திருக்கு. அது இட் இஸ் அப்பான் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஜட்ஜ். பட் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டுக்கு தான் ப்ராசிக்யூஷன் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. அது ஜட்ஜ் தான், அவங்க தான். இப்ப நான் ப்ராசிக்யூஷன் ஆர்கியூ பண்றாங்க, அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. ரெண்டையும் கன்சிடர் பண்ணி இப்ப ஜட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தே ஆர் ஆல் அந்த எல்லாருமே ஃபவுண்ட் கில்ட்டி கொடுத்துட்டாங்க. சோ இப்போ ஃபவுண்ட் கில்ட்டிங் போது இப்போ அவங்க சைடுல இருந்து சிபிஐ பிபிஎப்ல சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி சின்ன வயசு இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் கோர்ட் ரெண்டு பக்கம் கன்சிடர் பண்ணி பட் டு தி சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் தி ஆஃபென்ஸ், அதுக்கு அந்த பீனல் செக்ஷனுக்கு என்ன சாட்டிஸ்பாக்சனோ அது கண்டிப்பா ஃபைன் கொடுப்பாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.